எல்லா புகழும் இறைவனுக்கு. நான் உங்கள் முஸ்தபா நூரானி, ராகத் மாற்றுத்திறனாளி ஆதரவற்ற இல்லம். நம்ம வந்து தென்காசி மாவட்டத்துல கடந்த ஒரு வருஷமா நம்ம வந்து இங்க முதலியார்பேட்டை, அதாவது தென்காசி மாவட்டத்துல இருக்குது. இது கரெக்டா கடையத்துக்கு ரயில்வே கேட் தாண்டின உடனே இது மெயின் ரோட்ல தான் நம்ம வச்சிருக்கிறோம். இது நம்ம வாடகைக்கு எடுத்து இல்லத்தை வந்து நம்ம நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம். இங்க எந்த மாதிரி பாக்குறோம் பாத்தீங்கன்னா, அதாவது இந்த மாதிரி குழந்தைங்க இருக்கிறாங்கல்ல, இவங்க இந்த மாதிரி அதே மாதிரி படுத்த படுக்கையில் இருக்கக்கூடிய பக்கவாத பேஷண்ட், அதே மாதிரி ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி, ஆர்டிசம் இருக்கிறவங்க, இவங்களை எல்லாத்தையும் ஆதரவற்று இருக்கவங்கள, அதாவது தாய் தாப்பா இல்லாம கணவரை இழந்தவங்க, இந்த மாதிரி உள்ளவங்களை நம்ம வந்து அரவணைச்சு அவங்கள நம்ம இல்லத்துல நம்ம சேர்த்து, அதாவது கவர்மெண்ட்ல நாம்ஸ் என்ன மாதிரி சொல்லியிருக்கிறாங்களோ, போலீஸ் என்ஓசி மெமோ இதெல்லாம் வாங்கி நாங்க அதன்படி முறைப்படி கவர்மெண்ட்ல என்ன சொல்லிருக்காங்களோ அந்தபடி நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த வீடியோ பதிவுல நீங்க ஜஸ்ட் பாருங்க இங்க என்ன மாதிரி எல்லாம் இருக்கிறாங்கன்ட்டு, ஆட்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்கன்ட்டு. இவங்க எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதாவது டயப்பர் டெய்லி ஒரு மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 1 இல்லைன்னா 2 கண்டிப்பா நம்ம மாத்தியே ஆகணும். அதே மாதிரி நீங்க வந்து மத்த மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நார்மலா உட்காருவாங்க, முதியோர் இல்லமா இருக்கட்டும் இல்ல மத்த இல்லங்களா இருக்கட்டும், எல்லாரும் உட்காருவாங்க, இது பண்ணுவாங்க, கொஞ்சம் நடந்து அதாவது சாப்பிட கூட போவாங்க, அதே மாதிரி பாத்ரூம் கூட போயிடுவாங்க. இங்க உள்ளவங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு அதிகமான சப்போர்ட்ஸ் இங்க வேலை பார்க்கக்கூடிய நர்ஸுகளா இருக்கட்டும், அதே மாதிரி கேர்டேக்கரா இருக்கட்டும், அவங்க பேர் என்ன சொல்லணும்னா சமயக்காரங்களா இருக்கட்டும், அவங்களோட உதவி இல்லைன்னா நாங்க இந்த அளவுக்கு மூவ் பண்ண முடியாது. இவங்க தான் இன்னைக்கு நான் வந்து ஜஸ்ட் வந்து நாங்க வந்து ஆப்ரேட் தான் பண்றோம். ஏன்னா இவங்க எல்லாம் பெண்களும் மேல வந்து ஜென்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்களும் படுத்த படுக்கையில இருக்கவங்க தான், பக்கவாதம் இந்த மாதிரி உள்ளவங்களை தான் நம்ம வச்சிருக்கிறோம். ஸோ இவங்க எல்லாத்துக்கும் படுத்த படுக்கையில இவங்களை ஒரு ஸ்ட்ரெச்சர்ல எல்லாம் வச்சுதான் நாங்க கொண்டு போய் அவங்கள பாத்ரூம்லயோ இல்லைன்னா பின்னாடி வச்சு அவங்கள முறையான முறையில குளிப்பாட்டி அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு சாப்பாடு, அவங்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, இந்த வீடியோ பதிவு பாக்குறவங்க நீங்க எல்லாருமே இந்த குழந்தைங்களுக்காகவும் இந்த பெரியவங்களுக்காகவும், ஏன்னா மற்றவங்க எல்லாம் வந்து வெளியில எல்லாம் போவாங்க, நான் சொன்ன மாதிரிதான் இவங்க ஜஸ்ட் வானத்தை பார்த்த விட்டை பார்த்த மாதிரி, அதாவது செவரை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து புண் எதுவும் வந்துடக்கூடாது. ஸோ நீங்க உங்களோட ப்ரேயர்ல நீங்க வந்து இறைவன்ட்ட இந்த இவங்களுக்காக நீங்க வந்து வேண்டிக்கணும்னு தாழ்மையா நான் வேண்டிக் கொள்கிறேன். வாய்ப்பு இருந்தா நீங்க எங்களோட இல்லத்தை வந்து நீங்க கண்டிப்பா வந்து பார்க்க வாங்க. உங்களால முடிஞ்சது நீங்க என்னன்னாலும் செஞ்சுக்கலாம். அது உணவா இருக்கட்டும் இல்ல வந்து வேற என்ன உதவினாலும் நீங்க செஞ்சுக்கலாம். அதே மாதிரி இவங்களுக்கு யாருக்கும் மத்தவங்க மாதிரி ஈஸியா எல்லா சாப்பாடும் கொடுத்துட முடியாது. கறியோ மீனோ அது இதுன்னு ரொம்ப பார்த்து பக்குவமா லேசான ஆகாரமா தான் எங்களுக்கு கொடுக்க முடியும், ஏன்னா படுத்த படுக்கையில இருக்கிறதுனால. நன்றி. ராகத் மாற்றுத்திறனாளி ஆதரவற்ற இல்லம், முதலியார்பட்டி, தென்காசி மாவட்டம்.